எல்லாருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. காய்கறியே இல்லைன்னா கூட வெறும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டான ஒரு கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 100லேருந்து 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 50 கிராம், 2 பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து 25 கிராம் புளி வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி கிட்ட சேர்த்து ஊற வச்சுக்கிறேன், இருக்கட்டும். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன், இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயங்கிறதுனால நான் முழுசாக போட்டேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், சீக்கிரம் செவந்து போயிடும், வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் வெந்திருக்காது. இப்போ இது கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு. இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பில்லை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பியும் மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, கரெக்டாக 1 லிட்ரு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஆகிட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும். இது வந்து தாராளமாக 15 பேர்கிட்ட சாப்பிடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொடி மாஸ், அப்பளம், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைன்னா கூட இந்த குழம்பு தொட்டே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குழம்பு கூட கிள்ளு வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அப்புறமா பட்டாணி குருமா, அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றேன். வாங்க சாப்பிட்லாம். பொதுவாகவே ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்டில்